வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 2 மற்றும் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் ஸ்கிரிப்ட் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025 ஐசிசி மகளிர் அண்டர் 19 T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது தான் உலக அளவில் கிரிக்கெட் விளையாட கட்டுப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான அண்டர் 19 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச கிரிக்கெட் போட்டி T20 இப்போ நடத்தியிருந்தாங்க. இதில் வெற்றி பெற்றது இந்தியா. தொடர்ந்து 2வது முறையாக இந்தியா வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்காங்க. இறுதிப் போட்டி மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான் நடைபெற்றது. இந்த போட்டி தொடங்கிய ஆண்டு 2023. அப்போ முதல் போட்டி நடைபெற்றது. இப்போ 2வது போட்டி நடைபெற்றிருக்கு. இந்த 2023ஆவது ஆண்டு அந்த போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. அந்த போட்டியிலையும் வெற்றி பெற்றது இந்தியா தான். ஓகேவா? அப்போது முதல் போட்டியிலையும் வெற்றி பெற்றது இந்தியா தான், 2வது போட்டியிலையும் வெற்றி பெற்றது இந்தியா தான். அடுத்தது, தெலுங்கானா ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி அதிக சதவீதத்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கு. அதோடைய முடிவுகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தெலுங்கானாவுடைய மக்கள் தொகை 3.70 கோடியாக இருக்குது. இதில் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 46.25% அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட்டியல் சமூகத்தினர் இவங்க 17.43% இருக்காங்க, எஸ்சி கேட்டகரி. அடுத்தது எஸ்டி கேட்டகரி பழங்குடி சமூகத்தினர் அவங்க பார்த்தீங்கன்னா 10.45% இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்க பார்த்தீங்கன்னா 10.08% இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முஸ்லீம் பொது பிரிவினர் இவங்க 2.48% இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதர சமூகத்தினர் 13.32% இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக முஸ்லீம்கள் 12.56% இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது 67வது கிராமி விருதுகளில் விருது வென்ற இந்திய வம்சாவளி இசை அமைப்பாளர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 67வது கிராமி விருதுகள் வழங்குகிற விழா நடைபெற்றது. இது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தான் நடைபெற்றது. ரொம்ப உயரிய விருது ஒன்று இது. பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கர் விருது, அப்புறம் கோல்டன் குளோப் விருது, அதே மாதிரி அந்த வரிசையில் இந்த கிராமி விருதுகளுமே ரொம்ப முக்கியமான விருதுகள் தான். இதில் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் அப்படிங்கிறவங்க விருது வென்றிருக்காங்க. இவங்க சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்களுடைய இசை ஆல்பம் திரிவேணி அப்படிங்கிறது, அந்த ஆல்பத்திற்காக தான் இதை பெற்றிருக்காங்க. சிறந்த நவீன கால இசை ஆல்பம் அப்படிங்கிற பிரிவில் இதை பெற்றிருக்காங்க. கிராமி இந்த பெஸ்ட் நியூ ஏஜ் அப்படிங்கிற கேட்டகரியில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கில்லன் பாரே சிண்ட்ரோம் நோய் உடம்பின் எந்த பகுதியை தாக்குகிறது? இதற்கான ஆன்சர் நரம்பு மண்டலம். நம்ம உடம்புடைய நரம்பு மண்டலத்தை தாக்குற மாதிரி ஒரு புதிய நோய் வந்திருக்கு. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா கில்லன் பாரே சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இதை சுருக்கமாக ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது மூலமாக பரவுது அப்படின்னா தரமற்ற உணவு, அப்புறம் தரமற்ற நீர், இதன் மூலமாக எல்லாம் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவர் பலியாக இருக்கார். ஓகேவா? புனே மாவட்டம் முழுவதுமே இந்த நோய் ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது. உலகிலேயே அதிகமாக இந்த ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு இப்போ இருக்கிறது எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனே மாவட்டத்தில் தான். ஓகே, அடுத்தது, சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படும் வெள்ளி யானை விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் நம்ம
தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இவருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி யானை விருது அறிவிச்சிருக்காங்க. இது சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படுற மிக உயரிய விருது. இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இயக்கம் தான். அந்த இயக்கத்தில் வழங்கப்படுற மிக உயரிய விருது தான் இந்த வெள்ளி யானை விருது அப்படிங்கிறது. அதை இவங்களுக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி வெள்ளி நட்சத்திர விருது அப்படிங்கிற விருது திருச்சி ஆட்சியரான மா பிரதீப் குமார் அவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சாரணர் இயக்கத்திற்கு ரூபாய் 10 கோடியில் புதிய தலைமையகம் அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பாரத சாரணர் அப்புறம் சாரணியர் இயக்க வைர விழா இது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை பகுதியில் வந்து நடைபெற்றது. அதில் தான் முதல்வர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, தற்போது காலமான நவீன் சாவ்லா இந்தியாவில் எந்த பொறுப்பில் இருந்தவர்? இதற்கான ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையர். நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் நவீன் சாவ்லா. அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் 2009 ஆண்டுலேருந்து 2010 ஆண்டு வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. 1992 அதை அவர் வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023-24 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். அதே மாதிரி பிசிசிஐடைய விரிவாக்கம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ பிசிசிஐ இது நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இதுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். ஆனால் இதில் இன்னுமே சில விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். பிசிசிஐ விருதுகள் 2023-24 ஆண்டுக்கானது. இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருடைய பேரில் வழங்குறாங்க அப்படின்னா CK நாயுடைய பேரில் வழங்குறாங்க. CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது தான் இதோடைய முழு பெயர். அது சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்குறாங்க. அதுவே சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் விருது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வழங்குறாங்க. அதுவே சிறந்த சர்வதேச வீராங்கனை விருது இது ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு வழங்குறாங்க. அடுத்தது, பிசிசிஐயின் சிறப்பு விருது இதை ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வழங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்தெல்லாம் ரிட்டையர் ஆகிறதா அறிவிச்சிருந்தார். அப்புறம் சர்வதேச போட்டிகளில் சிறந்த அறிமுக வீரர் விருது சர்ஃபராஸ் கானுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சர்வதேச போட்டிகளில் சிறந்த அறிமுக வீராங்கனை ஆஷா சோபனா அவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக சதுப்பு நிலங்கள் தினம் இது February 2. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நிறைய பகுதிகள் பார்த்துருப்போம். அங்கே வந்து சதுப்பு நிலங்களாக இருக்கும். அதை வந்து ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். அதற்காக தான் இந்த ஒரு தினத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி இருக்குது. இங்கெல்லாம் சில இடங்களில் குப்பைகளாக தான் போட்டு வச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது, அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற விதமாக தான் இந்த ஒரு தினத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இப்போது உலக சதுப்பு நிலங்கள் தினம் இதை வந்து உலக ஈர நிலங்கள் தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால் February 2 கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1971 February 2 ஈரானுடைய ராம்சார் நகரில் ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று போட்டிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் உலக அளவில் இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான பகுதிகளை ராம்சார் தளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் வழங்கி அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ராம்சார் ஒப்பந்தம் அப்போ போட்டிருந்தாங்க. அந்த ஒரு தினத்தை தான் நம்ம உலக சதுப்பு நிலங்கள் தினம் அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறோம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சக்கரக்கோட்டை, அப்புறம் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் இது எல்லாத்தையும் ராம்சார் தலமாக அங்கீகரிச்சிருந்தாங்க. நம்ம போன வீடியோவில் கூட இதை பார்த்துருப்போம். அப்போ நான் தேர்த்தங்களுக்கு பதிலாக தீர்த்தங்கள் அப்படின்னு மாற்றி சொல்லியிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கரெக்ட் பண்ணிங்க. இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்கள் நம்ம இந்தியாவிலேயே ராம்சார் தலங்களில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். 2வது இடத்துல தான் உத்தரப்பிரதேசம் இருக்குது. அதுவே ஆசியாலேயே முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தான். ஓகே, அதுவே உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது மெக்சிகோ, 3வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகே, அடுத்தது இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2025 ஐசிசி மகளிர் அண்டர் 19 T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்பின்படி அதிக சதவீதத்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிசி கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அடுத்தது,
67வது கிராமி விருதுகளில் விருது வென்ற இந்திய வம்சாவளி இசையமைப்பாளர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன். அடுத்தது கில்லன் பாரே சிண்ட்ரோம் நோய் உடம்பின் எந்த பகுதியை தாக்குகிறது? இதற்கான ஆன்சர் நரம்பு மண்டலம். அடுத்தது சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படும் வெள்ளி யானை விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்தது தற்போது காலமான நவீன் சவுலா இந்தியாவில் எந்த பொறுப்பில் இருந்தவர்? இதற்கான ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையர். அடுத்தது பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023-24 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கை, மத்திய பட்ஜெட் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜனவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து இந்த வாரத்துடைய முடிவுக்குள்ளாடி அதை போட்டுருவோம். ஓகேவா? இந்த வாரம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறுக்குள்ளாடியே போட்டுருவோம். அதற்கான பணிகள் வந்து விரைவாகவே நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.